Taste the Daily. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தின் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை காணலாம். தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்களோ இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்து கடவுளை உங்களுக்காக வேண்டி, அதே போல அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் ஒரே ஒரு பிரார்த்தனை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் 2026 வர வேண்டும் என்று நாம் மட்டுமல்ல மக்களும் நினைக்கிறார்கள். அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு காலையில் கூட பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு கூட்டணி பட்டாளி கட்சி வந்து பார்த்துட்டாங்க. இனி ஒவ்வொரு கட்சியாக வந்துடுவாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக மக்கள் யார் தயாராக இல்லை உங்களுக்கு தெரியும். ஆகவே அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இது சரித்திரம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை வெற்றி பெற்றால் அடுத்த முறை மிக படுதோல்வி அடையும். இது சரித்திரம். இதுக்கு முன்னாடி எப்படித்தான் ஒரு முறை வெற்றி வாய்ப்பு, அடுத்த முறை நம்ம 200 சீட்டுக்கு மேல் வெற்றி பெற்று நம்ம ஆட்சிக்கு வருவோம். ஆகவே இது கண்டிப்பாக நடக்கும். எடப்பாடியார் சொன்ன போக 210 தொகுதி வெற்றி பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி வரும். ஆகவே நம்முடைய பணிகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். தேர்தல் பணி ஆரம்பித்து விட்டது. 1.5 மாதத்தில் நமக்கு அறிவிச்சிருவாங்க. 3 மாதம் தேர்தலே முடிஞ்சிடும். ஆகவே நிறைய பொறுப்புகளை நம்முடைய மாவட்டத்தில், இப்போ வடக்கு மாவட்டத்தில் பொறுப்பு வரப்போகுது, மாநகரில் வந்திருக்குது, தெற்கில் வந்து தெற்கில் கொஞ்சம் பொறுப்புகள் வரப்போகுது. ஆகவே இந்த கட்சி தான் இந்த பதவிகள் நமக்கு கொடுத்துருக்குது. இந்த கட்சி தான் அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயரு, சேர்மன், அதே போல் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் என்று பல்வேறு பதவிகளை கொடுத்தது இந்த கழகம், புரட்சித் எம்ஜிஆர், அம்மா, அதே போல் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் இன்னைக்கு அடுத்த உடனே இங்கே மேயர் தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும், பேரூராட்சியில் எல்லா பக்கம், ஊராட்சியில், கிராமங்கள் வரும், கூட்டுறவு சங்கம் வரும், எல்லாமே வரும். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் வரும். அப்போது கடுமையாக நம்ம பணியாற்றணும். ஆகவே எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாருமே பணியாற்றுறீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும். நமக்கு மக்கள் தயாராக இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. கூட்டணி பொறுத்தளவுக்கு பொதுச்செயலாளர் பார்த்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்முடைய பணியை நாம் சிறப்பாக செய்யணும். இது வந்து தேர்தல் வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே வேகமாக பணியாற்றணும், தினமும் பணியாற்ற வேண்டும். திமுகவை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. திமுகவை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. திமுக வந்து பார்த்தீங்கன்னா பம்மனஞ்சனம் பேசுறது போக இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் கோட்டை, எஸ்பி கோட்டை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் யார் ஓட்ட போட முடியும் சொல்லுவாங்க. ஆனாலும் ஓட்ட போடன்ட்டு சமட்டி வச்சுட்டு ஒரு ஆள் தயாராக தான் இருக்காங்க எல்லாமே. அதையே நம்ம எடுத்து வீசிக்கிட்டு அந்த ஓட்டையே போட முடியும். நம்ம பாதுகாக்க வேண்டியது இதெல்லாம் நம்முடைய மாட்டுக்கிறது இல்லை. புரட்சித் எம்ஜிஆர் காலத்தில், அம்மாவுடைய காலத்தில் குறிப்பாக முழுமையாக அதிமுக இங்கே வந்து கோட்டையாக தான் இருக்குது. மாற்றுக்கருத்து இல்லை. தொடர்ந்து போன முறையும் நம்ம எல்லாம் வெற்றி பெற்றோம். ஆகவே ஏதாவது விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் எந்த திட்டம் நடக்கல, அதிமுக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, கண்டிப்பாக வரணுங்க. ஆனால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்க மாற்றுவாங்க. பொய்யை சொல்லுவாங்க, கொலுசு கொடுப்பாங்க, எந்த வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். பூத் லெவலில் போய் பணியாற்றணும். ஒவ்வொரு பூத் லெவல்லையும் நீங்கள் நம்ம போய் பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு பூத்துக்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அதே போல் டிவிஷன் செயலாளர்கள், அதே போல் நகராட்சிக்கு உட்பட்ட செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து பூத் செயலாளர்கள் எல்லாருமே இப்போ இறங்கி போய் பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாரும் தான் சொல்கிறேன், நகர செயலாளர் எல்லாரும் இப்போ கீழ் லெவலில் போய் பணியாற்றி
எந்த பூத்துலையும் நம்ம குறைச்சி ஓட்டு வாங்கக்கூடாது. அந்த பூத்தில் ஏதாவது இருந்தால், அதே போல் பொறுப்பாளர் இருப்பீங்க. இப்போ மகளிர் இருக்கீங்கன்னா உங்களுடைய பங்கு என்ன? நாங்கள் எப்பாவது கூட்டம் போட்டால் இங்கே மட்டும் வந்து கூட்டத்தில் உட்காந்து எங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறதில்ல மட்டும் கிடையாது. நான் அப்படி சொல்லலை. இருந்தாலும் நம்மளுடைய பங்கு முக்கியமான பங்கு இந்த தேர்தலில். நீங்கள் தான் வீட்டில் போய் திண்ணை பிரச்சாரம், வீட்டுக்குள்ளே போய் சமையல் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் விலைவாசி எவ்வளவு இருக்குது, சொத்து வரி எவ்வளவு, மின்கட்டணம் எவ்வளோ கட்டுறாங்க, இதெல்லாம் பார்த்து அதை பார்த்தாலே அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, கட்டுப்பாடாக இருந்தது, இதையெல்லாம் எடுத்து சொல்லணும். சும்மா ஏதாவது ஒரு கொள்ளுசோ இல்லாட்டி அதே போல் பார்த்தீங்கன்னா சும்மா 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து ஏமாற்றுவாங்க. என்ன வேணாலும் டிசைனாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதிக்கு வளர்ச்சி கொடுத்தது யார்? அதிமுக. அது மக்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் எடப்பாடியார் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் எல்லாம் கொண்டு வருவார். ஆகவே நம்முடைய பணிகளை செய்யணும். ஒவ்வொரு பகுதியாக போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பணியாற்றி எடுத்து சொல்லி அந்த ஓட்டுகளை வாங்கணும். ஒரு பூத்தில் ஒரு 50 ஓட்டு நம்ம பொதுவான ஓட்டை மற்ற ஓட்டை மாற்றிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ ஓட்டு வரும் உங்களுக்கு? கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு, 25,000 ஓட்டு, 15,000 ஓட்டு வரும் ஒரு தொகுதிக்கு, தொகுதியோட ஓட்டுகளை பொறுத்து. ஆகவே கவனமாக பணியாற்றணும். நம்முடைய பணிகளை ஈடுபாடோடு பணியாற்ற வேண்டும். நமக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். நீங்கள் யார் நிறைய சொல்கிறது போல இன்னைக்கு புதுசு புதுசாக எந்த கட்சி வேணாலும் வரட்டு, அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் அந்த கட்சிக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு கூட நிற்கணும். பிரச்சனை விட்டுட்டு போகக்கூடாது. அதிமுக அப்படி இல்லை. ஒரு பிரச்சனைனா ஒரு கட்சிக்காரருக்கு பிரச்சனை சுக துக்கத்தில் ஒரு குடும்பமாக குடும்பத்தை ஒருத்தராக இருந்து நம்ம வந்து பங்காற்றுவோம். ஒரு பிரச்சனை நம்ம நிற்போம், கூட நீங்கள் நிற்பீங்க, நம்ம நிற்போம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படியெல்லாம் இல்லை. மக்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். ஆகவே இன்னைக்கு இளைஞர்களும் சில பேரெல்லாம் வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. ஒவ்வொரு பகுதியில் அந்த பூத்தில் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க, இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ இங்கே எத்தனை இளைஞர் இருக்காங்க? ஆகவே இதெல்லாம் மாயை தான். நிறைய பேர் இளைஞர்கள் அங்கே இருக்க இங்கே இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. திமுக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆகவே நம்மளை பொறுத்தளவுக்கு நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் அண்ணன் தம்பி பிரச்சனை, அதெல்லாம் மறந்துடணும். தயவு செஞ்சு மறந்துடணும். இது முக்கியமான கூட்டம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவுமே நீங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வருவோம். இன்றைக்கி நான் நீங்கள் வர 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். 6 தொகுதி தனித்தனியாக நான் பார்த்து பேசிட்டோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட மாநகர் மாவட்டத்தில் 3 தொகுதி, சிங்கநல்லூர், கோவை வடக்கு, தெற்கு, அதுக்கப்புறம் வடக்கு மாவட்டத்தில் 3 தொகுதி, கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், அவனாசி, 6 தொகுதி. தொகுதி வாரியாக இல்லை கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். இது முடிச்சுட்டு எங்கள் புறநகர் மாவட்டத்தில் எங்கள் புறநகர் மாவட்ட ஆஃபீஸில் 5 தொகுதி ரெடியாக இருங்க, யாரும் போகக்கூடாது. ஒவ்வொரு தொகுதியாக கூடுவோம். அது நிர்வாகிகள் பூரா ஒரு தொகுதியாக வந்து பேசிட்டு போகணும். ஆகவே இன்றைக்கு அந்த முன்னாடி ஹாலில் வைங்க, அப்போ ஒரு சைடு வந்து ஒரு சைடு போக முடியும். அங்கேயே சேரில் போட்டுருங்க முன்னாடி ஹால். அப்போது நீங்கள் வந்து எதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒவ்வொரு தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். நான் வந்துட்டோம், மாவட்ட சேர் முன்னாடி வந்துட்டு அருண்குமார் வந்துட்டார், அம்மனஞ்சனா வந்துட்டாங்க. அம்மனஞ்சனா மாநகர் மாவட்ட சேர், அவர் தான் இங்கே மாவட்ட சேர். ஆனால் அவருக்கு முன்னாடி நான் வந்துட்டு, எனக்கு முன்னாடி தான் அவர் வந்தார். அவர் வீட்டிலேருந்து வரக்கு இதுக்குள்ளே வரக்கு டிராஃபிக்ட்டார். சரி, ஓகே. ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமே நம்ம எப்போ தான் போடுறோம். இன்னைக்கு மாவட்ட சேர் அருண்குமார் வந்திருக்காரு, அம்மனஞ்சனா வந்துடுறாரு. ஆனால் ஒரு சில டிவிஷன் தலைவருக்கு ஒரு பகுதியாருக்கு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆகவே நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டம் எப்பாவது போடுறோம், முக்கியமானதுக்கு தான் கூப்பிடுறோம். நம்ம எப்பாவது ஒரு மாதம் 2 மாதம் இப்படி தான் போடுறோம். ஒரு முக்கியமானதுக்கு நம்ம பொறுப்பில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமானவங்க எல்லாம் அதுக்கு வந்தால் தான் மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே போல் இன்றைக்கு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு திமுக நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆகவே யாரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்முடைய பணிகளை தெளிவாக பண்ணணும். எப்பவுமே செய்யறதை விட இப்ப கூடுதலா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எனக்கும் தெரியும். எப்பவுமே தேர்தலை விட இந்த தடவை கூடுதலா நீங்களும் பணி செய்யறீங்க, அது எனக்கு தெரியும், மாற்றுக்கருத்தால இல்ல. நீங்க தான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்தலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சியில் நிறைய பேர் எல்லாம் உருவாக்குனது நீங்க தான். ஆனால் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல், நமக்கு அத்தனை பேருக்கு முக்கியமான தேர்தல். இதுக்கு நம்முடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இதில் நம்ம வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சரை கொண்டு உட்கார வைக்கணும். அப்பதான் மற்றது எல்லாமே. இதுக்கு ஒவ்வொரு தொகுதியும் வெற்றி பெறது முக்கியம். எப்படி மேட்டுப்பாளையத்தில்
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சார். இங்க மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சு மடத்துக்குள்ள ஜெயிக்கணும், நீலகிரி ஜெயிக்கணும், திருப்பூர்ல ஜெயிக்கணும், 21 ஜெயிக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லா ஜெயிக்கணும். ஆகவே இதுல எல்லாமே நம்ம கவனமா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதே போல ஒவ்வொரு பக்கம் நம்ம பொறுப்பாளர் ஒருத்தர் போடுறோம். இந்த பொறுப்பாளர் போகும்போது அங்க இருக்கிறவங்களை, அங்க இருக்கக்கூடிய வார்டு செயலாளர், ஒன்றிய செயலாளர் அவர்களையும் மதித்து அவர்களை வச்சுதான் வேலை வாங்கணும். ஆனால் பொறுப்பாளர்களையும் ஒன்றிய செயலர், கிளை செயலாளர், ஊராட்சி முன்னாள் ஊராட்சி அவங்களையும் இவங்க மதிக்கணும். அவங்களும் அவங்கள வச்சுதான் பண்ணணும். ஏன்னா அவங்க அங்கேயே இருந்து பணியாற்றி இருப்பாங்க. ஒரு ஒன்றிய செயலர், பகுதியாக இருக்காங்கன்னா அவங்க பணியாற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம போய் ஒரு அதிகாரத்தோட போய் பேசக்கூடாது. அவங்கள ஒரு ஒன்றிய செயலர் பேசினா அது சங்கடம். ஏன்னா அவங்க வந்து அங்கே செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே நம்ம பொறுப்பாளர் போறோம், பொறுப்பாளரும் இறங்கி போகணும். நம்ம சகோதரர்களா இருந்து பணியாற்றி நமக்கு ஒரே ஒரு கொள்கை, ஓட்டு வாங்கணும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பொறுப்பாளர் போனதுக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு நல்லா வருது. ஆகவே 2 பேரும் இணைந்து போகணும். நமக்கு வந்து எலெக்ஷன் வரல தானே. ஆகவே தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பணிகளில் எடப்பாடியார் சொல்லி போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா போட்ட பொறுப்பாளர் நல்ல நிறைய தம்பிகள் போய் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து நல்லா இணைந்து பணியாற்றணும். மாநகரிலேயே சிலதெல்லாம் சென்செக்ட் கொடுத்துருக்கோம், வடக்கு மாவட்டம் எல்லாமே. ஆகவே இது வந்து ஒவ்வொரு பூத் வாரியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில் கமிட்டி இருக்கும், அதே போல ஒரு ஜமாத் இருக்கும், ஒரு சர்ச் இருக்கும், அதே போல அங்க பல நிர்வாகங்கள் இருக்கும். ஒரு வீடுகள்லாம் இருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு பங்களா மாதிரி ஏரியா வீட்டு ஹவுசிங் அசோசியேஷன் இருக்கும், அந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் ஹவுசிங் இருக்கும், குடியிருப்பு நலச்சங்கங்கள் இருக்கும். இது எல்லாம் அவங்கள போய் சந்திக்கணும், எல்லாம் பார்க்கணும். இதுல எல்லாம் இறங்கி போய் பூத் லெவல்ல வேலை பார்க்கணும். ஆகவே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இதை வந்து நம்ம இப்ப இருந்தே அது பண்ணணும். திமுக வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அப்படியே வேலை செய்யாதமே இருப்பாங்க, சில வேலைகள் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஆகவே கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே இறங்கி பணியாற்றணும். பூத் செயலாளர், கிளை செயலாளர், அதே போல பொறுப்பாளர்கள் மட்டுமில்ல, எல்லா பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் முக்கியம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மாநில பொறுப்பாளர் ஒரு இடத்துல இருப்பார், அதே போல மாவட்ட பொறுப்பாளர் இருப்பார். அங்க செயலாளர் மட்டும் அவரோட இணைந்து பண்ணிட்டு அந்த பூத் அதிக ஓட்டு வாங்கிடணும். நீங்க எல்லாம் இருக்கீங்க முக்கியமானவங்க. ஆகவே இந்த கூட்டம் முக்கியமான கூட்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூத் லெவல்ல இறங்கி பணியாற்ற வேண்டும். அதே போல நம்ம சில ஏப் எல்லாம் சொல்லியிருக்கோம், எல்லாத்துக்கும் அதுக்கு தான் கூப்பிட்டு பேசியிருக்கோம். அவங்க எல்லாம் வருவாங்க. ஒவ்வொரு வீடும் அந்த புத்தகம் கொடுத்துருப்போம், ஒவ்வொரு குடும்பங்களை கண்டுபிடிக்கும். அந்த குடும்பங்களை கண்டுபிடிக்கும் போது நேரடியாக போய் அந்த குடும்பத்தில் வந்து இத்தனை குடும்பம், ஒரு 1000 ஓட்டுக்குன்னு வச்சுங்க, ஒரு 300 குடும்பம், 300 குடும்பத்தை வந்து பிரித்து இங்கே உட்காந்து எழுதக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு போய் போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும், போட்டோ எடுத்து பொறுப்பாளருக்கு அனுப்பணும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஒருத்தர் சந்திச்சு அந்த 5 ஓட்டு நாங்கள் பார்த்துட்டோம், அவங்களெல்லாம் பார்த்துட்டோம், பேசிட்டோம், ஃபோன்லேயே அவங்கள்ட்ட பேசிட்டு அதை அனுப்பணும். இதெல்லாம் ஓட்டை கண்டுபிடிக்கிறது முக்கியம். இன்னைக்கு எஸ்ஐஆர்ல ஓட்டுகள் நீக்கினாலும் கூட நீங்க கொடுத்துருக்கிறதுல போய் கண்டுபிடிச்சு இந்த 10 நாளுக்குள்ள எல்லாம் முடிக்க சொல்லியிருக்கோம். அது எல்லா தொகுதி, இந்த 11 தொகுதி நீங்க அதை பார்த்து முடிச்சிடணும், பார்த்துக்குங்க. அதே போல அந்த எஸ்ஐஆரை பத்தி சில பாயிண்ட் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4/11/2025 முதல் 31/1/2020 வரை எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறுகிறது. 19/12/2025 அன்று வரை வாக்காளர் பட்டியல் வெளிவந்திருக்குது. 19ஆம் தேதி உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் வந்து எல்லாருமே கையில் வச்சிருப்பீங்க. இந்த பட்டியல் வந்து அந்த பூத் லெவலில் எல்லாரும் வச்சிருக்கணும், அந்த பொறுப்பாளர் வச்சிருக்கணும், எல்லாரும் வச்சிருக்கணும், பார்த்துங்க. இல்லாட்டி எடுத்து கொடுத்துருங்க. வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை ஏதும் இருந்தால் 18/1/2026 வரை மட்டுமே தெரிவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேம்ப் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு, இன்னும் கொஞ்சம் சிலது தான் இருக்கு. 18ஆம் தேதி தான் நமக்கு வந்து இறுதி. புதிய வாக்காளர் சேர்த்தல், நீக்கல், இரட்டை பதிவு, இறப்பு, குடியிருப்போர். ஆகவே இதுவரை நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சில இடங்களில் இன்னும் சரியாக வரல. கடைசி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து இந்த பர்சன்டேஜுக்காக போகிற நிறைய சேர்த்திருக்காங்க, நிறைய சேர்த்தி விட்டுருக்காங்க. எந்த பிஎல்ஏ ஏஜென்ட், எந்த பொறுப்பாளர், எந்த கிளை செயலாளர், எந்த அங்கே இருக்கக்கூடியவங்க சரியாக பார்த்துருந்தா அந்த பூத்தில் கரெக்டாக சேர்த்தி பண்ணியிருந்தா, இத்தனை ஓட்டு நம்ம சேர்த்திருக்கோம், இத்தனை ஓட்டு தான் உள்ளூர் இருக்காங்க, இத்தனை ஓட்டு வெளியே இருக்காங்க, கடைசியாக சேர்த்துனது சரியில்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட் லிஸ்ட் பார்த்ததுமே தெரிஞ்சிடும், சரியா ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதே போல எந்தெந்த ஓட்டு நிறைய ஓட்டை மாற்றி சேர்த்திருக்காங்க, நிறைய ஓட்டு விடுபட்டு இருக்குது, பூத்தை மாற்றி போட்டிருக்காங்க, அதெல்லாம் உடனே எழுதி கொடுத்தா மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க கலெக்டர். ஆகவே அதையும் நீங்கள் பார்க்கணும். ஆகவே
நீங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த பணி இது கவனமா பார்க்கணும். 18ஆம் தேதி தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா டைம் அதெல்லாம் இதுதான் முக்கியம். அவ்வளோ தேர்தல் அறிவிச்சிடுவாங்க. ஆகவே இது கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். பூத் நிலை அலுவலர்கள் BLO 18/1/2026 பிறகு வாக்குச்சாவடி மையத்துக்கு வரமாட்டார்கள். எனவே BLA 2 பூத் நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எஞ்சியுள்ள 11 நாட்களில் பொங்கல் விடுமுறை நாட்கள் 3 நாட்கள், மீதமுள்ள குறுகிய நாட்களில் வேகமாக பணியாற்ற வேண்டும். வாக்குச்சாவடி எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், பூத் அதிகமாக இருக்கு. புதிதாக உருவாக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு BLA 2 நியமிக்கப்படாமல் இருக்கு. வந்து கையெழுத்து நிறைய வாங்க உடனடியாக நியமிச்சிருங்க. மாவட்ட செயலர் கையெழுத்து வாங்கி உள்ள கொடுத்துருங்க. நிறைய பேர் வாங்கிட்டீங்க, விடுபட்டது உடனடியாக பண்ணிருங்க.